வணக்கம் and welcome to Kamals Adupankarai. வாழைப்பூ வடை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து அரை கப் அளவுக்கு மெஷர்மெண்ட். இது அரை கப் அளவில் துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு இது மூணுமே அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். மூணு பருப்புமே தனித்தனியாக அரை கப் எடுத்திருக்கேன். இது ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சுருக்கேன். இதை எடுத்துக்கலாம். சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகா, ஒரு இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, நமக்கு தேவையான அளவுக்கு 4 காஞ்ச மிளகா, கல்லுப்பு. வாழைப்பூவில் வந்து ஒரு ஸ்டெம் இருக்கும், ஒரு தோல் இருக்கும். அந்த தோலெல்லாம் எடுத்து நீக்கிட்டு சுத்தப்படுத்திட்டு நம்ம அலசி இதில் தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன். தண்ணியிலேருந்து போச்சுன்னா அந்த கசப்பு தன்மைலாம் போயிடும். வடையில் வைக்கும்போது அந்த கசப்பு தன்மை வராது. ஸோ இப்போ இதை நல்லா இப்படி கசக்கி விட்டுட்டு நம்ம வந்து தண்ணியெல்லாம் வடித்து நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதை ஸோ நல்ல சுவையாக வடையாக இருக்கும். பருப்பு வடையை விட இது கொஞ்சம் அதிகமான சுவையாக இருக்கும், ஆரோக்கியமான வடையாகவும் இருக்கும். இது ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகா தோல் நீக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சோம்பும் காஞ்ச மிளகாவும் ஒரு சுற்றிக்கலாம். அதுக்கப்புறமா எல்லா ஐட்டமும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு சுற்றியாச்சு காஞ்ச மிளகாவை. இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பு, எல்லா பருப்பு 3 வகையான பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம், ஊற வச்சது தண்ணி இல்லாமல். பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு, இது கொஞ்சம் குறைந்தான் அரைக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல். அப்போ தான் கொஞ்சம் வடை நல்லா வரும். ரொம்ப ஈரமாக இருந்ததுன்னா கொஞ்சம் பிரிஞ்சு போகும். மாவு இதில் எல்லாத்தையும் வழித்து எடுத்துக்கலாம். இதில் இப்போ உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். தேவைப்பட்டால் நம்ம பச்சை மிளகா கூட பொடிசாக அரிஞ்சிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே நமக்கு ஏதாவது கீரை வகைகள் தேவைன்னா கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை போட்டுட்டு கூட நம்ம வாழைப்பூ வடையும் கீரை வடையும் சேர்த்து செஞ்ச மாதிரியும் இருக்கும். இது எல்லாமே அவங்கவுங்களோட விருப்பம், அவங்களோட ஆப்ஷனல், டேஸ்ட்டை பொறுத்துங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இந்த அளவுக்கு இப்படி தட்டி கையிலே தட்டி போட்டுக்கலாம். பழக்கம் இல்லாதவங்க வாழை இலையில் போட்டு பண்ணுங்கள். இப்போ நல்லா இந்த மாதிரி மேலே வந்துடுச்சு. 1 by 1 போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ திருப்பி விடுங்க. நல்லா வடையை நல்லா திருப்பி விடுங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த வடை. வாழைப்பூன்றதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த வடை. டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.